குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. சுண்டக்காய் காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்கம்மா. அது கூட கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மெழுகுமா. அதை பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். சுண்டைக்காய் அப்போதாம்மா செடியில் கிள்ளின்னு வந்தேன். பச்சை சுண்டைக்காய் செஞ்சால் அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லதுமா. அது கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, கொஞ்சம் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்கடா. வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்கடா. வதங்கின உடனே பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்கடாம்மா. கட் பண்ணிட்டு அதையும் போடுங்க. பூண்டு பல்லோடு உரித்து போடுங்கம்மா. 2 பூண்டு அளவுக்கு. இந்த சுண்டைக்காய் கூட சேர்ந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும்மா. தக்காளி பொடியாக கட் பண்ணிவிடுங்கடா. போட்டு நல்லா கேஸ் ஸ்லோ பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வைங்கடாம்மா. நல்லா வதங்கட்டம்மா. காரத்துக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்கம்மா. நாங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோண்டா. போட்டு நல்லா கேஸ் ஸ்லோவில் வச்சுருங்கடா. நல்லா வதங்கின உடனே தண்ணி ஊற்றிடுங்கம்மா. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்கம்மா. ஒரு 10 நிமிஷம் கேஸ் ஸ்லோவிலே வச்சு கொதிக்க வைங்கடா. எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துடும்மா. குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா அத்தண்டாம்மா. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைசல் ஊற்றிங்கடா. ஊற்றிட்டு தேங்காய் பால் நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு நல்லா புது தேங்காய் வடிகட்டி அதை ஊற்றுங்கம்மா. தேங்காய் பால் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கடா. இதம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.